வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் அதிகப்படியாக எந்த விதமான மசாலா எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக அதே சமயத்தில் ஒரு டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். இல்லை எந்த விதமான தாளிப்பு ஐட்டம் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த சீரகம் மட்டும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அது கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குனால 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த விதமான மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க விட தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போக வதங்கி வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஞ்ச பச்சை பட்டாணி இருந்ததுன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வரும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன சைஸில் காலிஃப்ளவர் ஒன்று, அது நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கோ. இல்லை பூச்சி புழு இருக்கும், அதனால் சுடுதண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோடு சேர்த்து நல்லா அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதில் நம்ம கிரேவி மாதிரி பண்ணணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும், அதுக்காக தண்ணி தேவைப்படும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துடும். இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடாமல் இடையில ஒரு 2-3 டைம் எடுத்து கலந்து விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடி பிடிக்காமல் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ நான் இதை மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நேரம் மாறிட்டு வெந்து வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் 2த்தையுமே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி காலிஃப்ளவருமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி காய்கறிகள் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு 20 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடைசியாக அந்த பூண்டு தட்டி சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடைசியாக சேர்த்தோம்னா உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இந்த வாசனை பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் தட்டி சேர்த்து வதக்கிக்கிறதுனாலும் வதக்கலாம். அந்த மாதிரி கடைசியாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். அந்த பூண்டெலாம் நல்லா வெந்துட்டு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தா மூடி வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகுது. நல்லாவே வாசனை நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும்னா இல்லை உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்து லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காகி கிடச்சிரும். இது இப்படியே இருந்துச்சுனாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடின்னு இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்துட்டு
கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்லா காய்கறிகள் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து அருமையான ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோட அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.